யாழ்ப்பாணத்தை விட்டு செல்கின்றார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது தற்சமயம் நிறைய பேர் கவலை. சாவச்சேரியில் நடந்த பிரச்சனை தொடர்பாக அப்புறம் மீண்டும் நீங்கள் இதுவரை வந்த ஒரு லைவில் கூட நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கல. இனிமேல் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரமாட்டீர்கள் அப்படி என்று சொல்லியும் அவர் சொன்னது பொய்யா, நீங்கள் கூறுவது பொய்யா? ஒரு கணிப்பாட்டப்பு ஊடகம் எல்லாமே கதைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயம், சமூக வலைத்தளங்களிலையும் இந்த விஷயம் யாழ்ப்பாணத்தை விட்டு செல்கின்றாரா, அதை விட இன்றைய தினம் சுகாதார அமைச்சு கலந்துரையாடலிலே எப்படியான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது, மருத்துவர் தொடர்பாக யாராவது ஆதரவு குரல் கொடுத்தார்களா இல்லையாண்டு கேட்க போகிறேன். திடீர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். யூடியூப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் புள்ளி வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கேன்டா. இப்போவும் அந்த சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்க. ஸோ நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். சார், முதலாவது கேள்வி, இப்போ கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். இப்போ நீதிமன்ற பிரச்சனை கூட தெரியும். அதற்கு பிறகு இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள் சுகாதார அமைச்சிலிருந்து. அந்த கலந்துரையாடலில் நீங்கள் கலந்து கொண்டது நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது உங்களுடைய லைவில். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போட்டுட்டு நான் வெளியே தான் இருந்தேன். யா, அந்த கலந்துரையாடலில் கூட்டத்தோட கூட்டமாக நிற்கல, பண்டிகையில் தான் கூட்டமாக நிற்கிறது, சிங்கள வெளியாலையா. அந்த கலந்துரையாடலில் என்ன விஷயம் கூறப்பட்டது? என்னடா அப்போ இந்தியா நடந்தது நொதோன் ப்ரொவின்ஷியல் டயலாக்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தது தான் 2 செய்தி இருந்தவை. அதில் வந்து சுகாதார அமைச்சர் இருந்தவர், சுகாதார செயலாளர் இருந்தவர், அதை விட முக்கிய பதவியில் டாக்டர் லால்பனா பிடிஏ டிடிஜிஎம்எஸ் இருந்தவர், அதை விட எங்களை சுகாதார அமைச்சிலிருந்து பிரியந்தாத்தை பற்றி நான் அந்த அவருடைய ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், அவர் இருந்தவர். அதே மாதிரி எங்களுடைய வடக்கு மாகாண சபையில் இருந்தும் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதார அந்த டம்மி அமைச்சருக்கு தானே அதில் இருந்தும் இருந்தவை. மிஸ்டர் அகில் ராஜோ என்ன நினைக்கிறேன், என்ன செயலாளர் அவர் எல்லாமே இருந்தார்கள். அது ஒரு செயற்பாடற்ற ஒன்று, அதாவது அந்த செயல் நிலையில் இல்லாத ஒரு ஒன்று. அதை விட எங்களுடைய பிரபல்யமான தமிழ் அரசியல்வாதிகள் சித்தார்த்தன் ஐயா, ஸ்ரீதரன் ஐயா, அதை விட பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்றே தெரியும், மன்னாரிலிருந்து சார்ல்ஸ் நிர்மலநாதன், அதை விட தவராசா ஐயா, அதை விட ஒரு அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு. அவர்கள் அதை தவிர இதுவுமே ஒரு திட்டமிட்ட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு டயலாக், அதாவது வந்து அந்த நோட் ஹெல்த் டயலாக்ன்றது ஒன்று, அதாவது வந்து தாங்களே ப்ரெசன்டேஷனில் செய்து கொண்டு போய் தங்களுடைய வைத்தியசாலையில் இன்னும் குறைபாடு இருக்கிற வைத்தியசாலையில் வந்து நடக்கிறதை பார்க்கறதை விட்டு நான் வந்து 20 நாள் செய்த வேலையை இன்று கூட அவர்கள் ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சு ஒரு ஆள் நோபல் போட்டிருக்கிறார் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் அந்த அதாவது மச்ச குழப்பீட்டர், அவர் தான் மச்ச குழப்பின அலாப்பி என்று சொல்லுவாங்க, அவர் தான் அலாப்பீட்டர், அவர் அலாப்பி தான் எல்லாத்தையுமே நாசமாக்கினது. அதுக்கப்புறம் சித்தார்த்தன் வந்து என்ன சொல்கிறது, மேட்ச் நடந்த ஒன்று கேட்கல திடீரெண்டு ஆமி குண்டடிக்கிறான் ஓடின மாதிரி சித்தார்த்தன் வந்து பெரிய குண்டுகளை போட்டிருக்கார். எல்லாரும் வந்து தங்களுடைய அரசியல் ஸ்ரீதரன் ஐயா பொங்கு தமிழ் மாதிரி தமிழிலே பொங்கினார். அந்த நேரம் அமைச்சர்கள் எல்லாம் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தார்கள், நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கலாம். அப்படியாக ஒரு ஏமாற்று திட்ட வேலையாக தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களுடைய முகநூலிலே அந்த நோபோல் கிரிக்கெட் அப்படின்னு போட்டிருந்தீங்க, சில மக்களுக்கு வந்து புரியலை. ஸோ உங்களுக்கு ஆதரவாக அந்த ஆதரவு குரல்கள் ஏதாவது தென்பட்டதா? இல்லை, நான் இப்போ அரசியல்வாதியை முட்டாமே புறக்கணிக்கிறேன். இனி ஒரு அரசியல்வாதிட்ட ஃபோன் கூட ஆன்சர் பண்ண மாட்டேன். ஓகே, மருத்துவர் அடுத்த கேள்வி. ஓகே, ஆனால் உண்மையிலேயே அண்ணா சொல்லி கதைடா மருத்துவன்ற சரி, அதில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே அண்ணா, அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த சுகாதார அமைச்சு என்னிடம் இப்போ நான் தான் முதல் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களை எடுத்தேன் நான் ஆலயத்துக்கு முன்னால். அதில் சொல்லியிருந்தீங்கள் உங்களை வந்து வடக்கு மாகாணத்துக்கு முழுவதுமாக நியமிக்க போகின்றார்கள், யாழ் போதனா வைத்தியசாலை தவிர்ந்த ஏனைய வைத்தியசாலைகளுக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள், மேலோட்டமாக பார்க்க போகின்றீர்கள் எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். அப்போ அவர் கதைத்தவர் யார்? அவர் சொன்னது பொய்யா, நீங்கள் கூறுவது பொய்யா? அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை நான் காட்டுறேன் ஒரு கணிப்பு கூறுவது பொய்யா? அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை நான் කාටරන උදව්වරගෙන ඔය අපි නදන් ප්‍රොවින්ස් එකේම මේවා ඩෙවලොප් කරන්න ප්ලෑන් එකක් හදලා ඒගොල්ලන්ගේ සල්ලි අරගෙන ඒක ප්‍රොජෙක්ට් එකක් විදියට இது வந்து கதைத்த உரையாடல். அவர் அப்போ உண்மையில உங்களோட உரையாடி இருக்கிறார். ஓகே, இன்று நடந்த இந்த சுகாதார அமைச்சில் மக்களும் அழைக்கப்பட்டார்களா? அவர்கள் ஏதாவது கேள்விகள் முன்வைத்தார்களா?
ஒரு பொதுமகன் கதைத்த போது பிடித்து அடைத்தார்கள். அது அது வந்து பொதுமகனாக அவர் இணைந்தாரா, உங்களுடைய ஆதரவாளராக அவர் இணைந்தாரா? ஏனென்று சொன்னால் இப்போ ஊடகங்களிலே அடுத்த வைரலாக பரவி கொண்டிருக்கிறது, இந்த கூட்டத்துக்கு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தான், அவர் தம்பி என்ன பேர், தம்பித்துறை அப்படி என்கின்ற ஒரு அழைக்கப்படுகின்ற ஒரு நபர். எனக்கு இந்த உண்மையாகவே இதில் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய பேரும் தெரியாது ராசா எனக்கு. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு என்ன கிஷோர் மற்றது அவர்களுடைய பேர் ஒன்றுமே எனக்கு யாருன்றே தெரியாது எனக்கு. தாங்களாகவே அதான் சொல்வார் படத்தில், தாங்களாகவே சொந்த கூட்டம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறபடியால் இப்போ என்னுடைய வெளிநாட்டிலிருந்து கூட என்னோட கால் பண்ணி அழுகிறாரு, தம்பி உங்களுக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி கவலைப்படுறாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லையே அக்கா நானே சிரிச்சு கொண்டு இருக்கிறேன், நீங்கள் அழுதுறீங்க. இல்லை எனக்கு என்ன சிஸ்டத்தில் 25 வருஷம் இருக்குது, இப்போ தான் 38 வயசு, நான் 63 வயசு வரைக்கும் இருக்கத்தான் போகிறேன், நான் வந்து பார்த்துக்கொள்வேன் யாழ்ப்பாணத்தை என்று சொல்லி. ஆனால் ஒரு மனதில் உள்ள ஒரு கவலை இருக்குது, இப்படியான அரசியல்வாதிகள் ஆளுகின்ற இடங்களுக்கு திருப்பி நான் வாழ்க்கையில் வரப்போகிறேன் இல்லை என்று என்னுடைய கூட்டத்துக்கு வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகள் கூட இந்த சாவச்சேரியில் நடந்த பிரச்சனை தொடர்பாக அப்புறம் மீண்டும் நீங்கள் வந்து அப்புறம் மக்கள் உங்களை ஆதரவளித்து உங்களை தூக்கி இருந்தார்கள், கதைத்திருந்தார்கள், சமூக வலைத்தளங்கள் ஆதரவும் பெருகியது, எதிர்ப்புகளும் சில வேளை வந்துச்சு, அதுகளையும் நாங்கள் பார்த்தோம். எப்படியும் வளர்ற மரத்து கல்லறி விழுந்தானே, அப்போ காய்க்கிற மரத்து கல்லறி விழத்தான் செய்ய போகிறது. ஆனால் இவர்கள் அந்த எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய இருப்பை கேள்விக்கு ஆக்கிவிட்டு என்று நினைத்து கொண்டார் போலக்கு. அதனால் அவர்கள் அந்த பிரச்சனையை மூடுவதற்கு விழுங்கிட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய குரல்களை இப்படி மூடுவர்கள் என்னோட அடுத்த அரசியலில் மக்கள் போய் அவருடைய பேருக்கு நிறைய ஓட் போடுவார்கள் என்றால் மக்கள் இனிமேல் இப்போ இன்றைய கூட நான் பார்த்தேன் ஒரு மீடியா ஒன்றில் அந்த என்னுடைய வைஃப் மனைவியினுடைய சர்ஜரி பிள்ளையா செய்து இறந்து விட்டார்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? சரியா யாழ்ப்பாணம் போதும் ஒருவர் கதைத்தது வைரலாகி கொண்டிருக்கிறது தற்சமயம். அப்போது நீங்கள் நினைக்கிறீங்களே யாராவது பற்றி கதைப்பினோம்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் நான் விளக்கு துணிஞ்சு இந்த வாழ்க்கையும் வேண்டாம், எனக்கு வேலையும் வேண்டாம், நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பெரிய நாங்கள் சில விஷயம் உங்களுக்கு காட்டி நான் சொல்லலை, அது காட்டினாங்க. அது வந்து எங்களோட மாகாண மட்டத்திலேயோ இல்லையா, அப்போ அது உங்களோட தேசிய மட்டத்தில் உள்ள ஒருவருடைய மெசேஜ் உண்டு. அவருக்கு என்ன நான் கோல் எடுக்க கூட இல்லை, அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு எடுக்க நான் மெசேஜும் காட்டினேன் தானே உங்களுக்கு. அந்த நிலைமைக்கு போன அப்புறம் எங்களுடைய போட்டு அரசியல்வாதிகள் எனக்கு விளங்கி அது எங்கே போய் முடிய போன்னு சொல்லி. ஆனால் மக்கள் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு முயற்சி என்றது சுகாதாரத்துறை தான் வளமையாக எல்லா துறைகளிலையுமே ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிற துறை. அப்பாயின்மெண்ட்லேருந்து எல்லாமே ஒரு சுகாதாரத்துறை வந்து எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸ் மெட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், எல்லாத்துக்குமே தனித்தனி ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. அதாவது யாரை அப்பாயின்ட் பண்ணுறது, கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா, அரசியல்வாதிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதான்னு இருக்குது. ஆனால் சுகாதாரத்துறைக்கு வரைக்கும் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரத்துறைக்கும் வெட்டு விழுந்துருது. அதாவது வந்து நான் ஒரு பொது பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை கதைக்கும் போது அதை தாங்கள் அரசியலால் கொண்டே முடித்து இன்றிரவு எங்கேயாவது குடிப்பார்கள் நினைக்கிறேன், எங்கேயாவது பாட்டி போடுவார்கள், வெண்டு விட்டோம் என்றால் தாங்கள் வெல்லவில்லை, மக்களுக்குரிய குழியை பறித்து அதற்கு மேல் உள்ளே மக்களை அனைவரையும் போட்டு அதற்கு மேல் இருந்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். உங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அந்த 5 வழக்குகள் சம்பந்தமாக நீங்கள் இதுவரை வந்த ஒரு லைவில் கூட நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கல, காரணம் என்ன? ஏன் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னு சொன்னால், இன்றைய தினம் நீங்க இன்னொரு பதிவை இட்டீங்கள், எனக்கு வழக்கறிஞர்கள் தேவை அப்படின்னு சொல்லி. நீங்க ஆரம்பத்திலேயே பதிவை இட்டிருந்தால் அன்றைய தினம் வழக்கறிஞர்கள் வந்திருப்பார்கள் இல்லையா? முதல் தரமே எனக்கு சொல்லப்பட்டது 3 வழக்குகள் இருக்கிறேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு தான் 5 வழக்குகள் எனக்கு தெரியும். முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, நான் என்னுடைய கையில் வந்து நான் கண்ணன் நீதிபதி அவர்களுக்கு விளங்கி இருக்கும் நன்றாக. நான் ஏதாவது போய் சொல்லுவதாக இருந்தால்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் சொல்லணும். எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு மனதில் பட்டதை நான் அழுதேன் கோர்ட்ஸில். என்னுடைய நீதிபதி அவர்கள் என்னை மன்னிப்பார்கள் நினைக்கிறேன். என்னுடைய அந்த அளவுக்கு வந்து என்னுடைய மனத்தை தாக்கப்படுத்தி, அதாவது 3 நாள் தனியாக என்று நான் செய்த போது என்னுடைய அடிப்படை உரிமைகள் தண்ணியையும் வெட்டி கரண்டையும் வெட்டி போட்டு கடைசியாக நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மருந்தையும் எடுக்க விடாமல் செய்தவர்கள் வந்து இப்போது எனக்கு எதிராகவே எனக்கு தெரியலையே. அப்போ நாங்கள் கோர்ட்ஸ் முடிய பார்ப்போம் என்ன நடக்கும். நிச்சயமா இதில் ஏதாவது கதைத்து அது ஒரு அவமளிப்புன்னு சொல்லி திருப்பி ஒரு வழக்கு பிரச்சனையாக திருப்பி என்ன கொண்டு ஒரு 5 வருஷம் தள்ளி அப்படி செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை நான் மருத்துவத்தை எவ்வாறு சரியாக பாய்க்கிறனோ அது மாதிரி சட்டம் தெரிஞ்சவர்கள் சட்டத்தை சரியாக பாய்க்கணும் என்று என்ற பொதுவான கருப்பு. ஆனால் எல்லாருமே பணத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை தானே. அதனோடு சேர்ந்து இன்றைய தினம் அந்த வாக்கு மூலம் வழங்குங்கள் போலீசாரிடம் சென்று அப்படி என்று சொல்லி வழங்காத பட்சத்தில் உங்களுக்கு எதிராக வழக்கு போடலாம் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. அதெல்லாம்
அதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட தரப்பாலேயோ அல்லது அவர்களுடைய சார்பானவர்களாலேயோ பரப்பப்பட்டது. கனன் நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த இவ்வளவு ப்ராப்ளமுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நாளை காலை 8:46 AM நான் போய் பின்னர் 2 மணி வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன். அதிலே கண்ணன் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் அதுக்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு. ஆனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்க எனக்கு போடப்பட்ட அந்த முறைப்பாடுகளுக்கு ஆதாரங்கள் ஒன்றுமே தேவைப்படவில்லை. அதனால் எனக்கு ஆதாரங்களையோ சாட்சிகளையோ நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. அதில் முக்கியமான குறைபாடு வந்து என்னுடைய அதாவது வைத்தியர் தொடர்ந்து அழைப்படுத்தார் என்று சொல்லி ஒருவர் எழுதியிருக்கிறார். அவ்வாறு ஆதாரங்கள் தேவைப்படாதது தான் எழுதியிருக்கிறார்கள். மற்றது பெரும்பாலானவை அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமானவை. அதில் நான் கரை காண்டிருப்பதால் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ்ன்றதே யாரையும் தெரியாத ஆக்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நோர்தர்ன் ப்ரொவின்ஸில் செய்யல. அப்போ போடுற வழக்குகளுக்கு எனக்கு சொல்லக்கூடிய பதில் ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் போய் வாசிட்டு வாங்கன்னு சொல்கிறது தான் வேறு வழி இல்லை. அடுத்த முறை கோர்ட்ஸுக்கு போகும்போது நான் அந்த கொப்பியை கொண்டு போய் கொடுப்பேன். இதுதான் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ். இதில் யாருக்கு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இருக்குது, யார் ஃப்ளைவடினம்ன்றது நீதிமன்றம் அதை பார்த்த போது தீர்மானிக்கலாம் நான். ஓகே, அடுத்த கேள்வி டாக்டர். நீங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக இன்றைய தினம் ஒரு கடிதம் வந்திருக்கிறதாகவும் அந்த கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கொழும்புக்கு செல்ல இருப்பதாகவும், இனிமேல் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரமாட்டீர்கள் அப்படி என்று சொல்லியும் ஒரு கருத்து தற்சமயம் பரவலாக பயிரப்பட்டு வருகிறது. அதனூடாகத்தான் உங்களை காத்திருந்து நான் காரை பின்தொடர்ந்து வந்து உங்களை மறைத்து இந்த காணொலியை எடுக்க வந்தேன். என்ற சரியான தகவல்களை மக்களுக்கு போய் சேரணும். அது என்னோட கடிதம் தெளிவாக ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, ரெஜிஸ்டர் போஸ்டில் வந்திருக்கிறது. தாங்களே இன்றுடன் நேற்று ஆண்டு ஏற்பட்டு 16ஆம் தேதி ஏற்பட்டு ரெஜிஸ்டர் போஸ்டில் அது இன்றைய காலமே தான் வந்திருக்கிறது. என்னை அங்கே வருமாறு, அங்கே கொழும்புக்கு வரும் உடனடியாக வருமாறு, அங்கே வந்து டியூட்டியை ரிப்போர்ட் பண்ணுமாறு, அதாவது வடக்கு கிழக்கு 400 கிலோமீட்டர் இருக்கிறபடியே எனக்கு 48 மணி நேரம் இருக்கிறது போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அங்கே போனால் எனக்கு பெரும்பாலும் பேராதனை வைத்தியசாலை டிபியூ டிரெக்டர் போஸ்ட் ஒன்றை தருவார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நடந்த அநீதிக்கு பிறகு நான் அதாவது வந்து எங்களுடைய சுகாதார அமைச்சில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு எனக்கு அமைச்சரில் இருக்கலாம், செயலாளரில் இருக்கலாம், அங்கே இருக்க அதிகாரியில் இருக்கலாம். எனக்கு நடந்த அநியாயங்கள் வந்து மாறி கதைக்கப்பட்டு எனக்கு எதிராக வழக்கு போட்டு நான் ஒரு மக்களுக்காக வந்து போய் தனியாக 3 நாள் சாப்பிடாமல் ஒரு மிக்சர் பேக்கெட்டும் ஒரு தண்ணி போத்தலும் பற்றி நான் செய்தக்கூடிய எனக்கு இந்த இதில் துப்புரவாக நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற விதத்திலே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. நான் ஒரு டிகிரிக்காண்டி அதை படித்தாலே உண்டு, மற்றபடி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யாத தொழிற்சங்கங்கள் இருக்கும் வரை யாழ்ப்பாண ஸ்ரீலங்காவை யாரையுமே காப்பாற்ற முடியாது. இனி வர அரசியல்வாதிகளும் கூட அதுக்கு சம்பந்தமாக தான் சில நேரங்களிலே எடுப்பார்கள். அது எங்களுடைய நாட்டுக்கு விழுந்த சாபம். தொழிற்சங்கங்கன்றது எங்களுடைய நாட்டுக்கு விழுந்த சாபம். தொழிற்சங்கங்களை வடிவாக பாவிக்கலாம், பட் அதில் லேபர் கோர்ட்ஸ், லேபர் ட்ரிபியூனல் ஒன்றுமே இல்லை. எடுத்த வச்சுக்கு நாங்கள் ஓடி போய் அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களுக்கு நான் கோல் எடுத்து சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை காலை மணி 9 மணிக்கு அந்த ரெக்கார்டிங் இருக்குது, வேறு ஒரு மீடியா கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கோ. ஐயா என்று காலை மேலிருந்து வைத்தியர்கள் இங்கே வந்து விட்டார்கள். ஆமாம் அப்படியா, சரி என்று போட்டு அவர் வைத்து போட்டு அவர்களுடன் சேர்ந்தே தான் என்னத்தை கொடுக்குறார், மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இவர் ஒரு ஆர்டிஹெச்எஸ்ன்னு சொன்னால் தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் இவர் ஃபர்ஸ்ட் அவைக்கு எதிராக இவரில் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். எனக்கு எதிராக எடுக்கிறதா விளங்கிச்சு அவங்களுக்கு. நான் ஒரு ஆடியாக இருந்திருந்தால் எனக்கு கீழே உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒன்று இப்படின்னு வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக போய் வேலை செய்யுவாங்க. அதுக்கப்புறம் நான் வில் ஹேவ் டயலாக் அவரோட கூப்பிட்டு கதைப்போம், நெகோஷியேட் பண்ணுவோம், ஆர்பிட்ரேட் பண்ணுவோம் என்று. இது சரியாமல் தான் 19 வருஷமாக இவர்கள் பிடியாகவும் இருந்திருக்கிறார்கள். உதப்பேட்டி காய்ச்சி நான் யாழ்ப்பாணத்தை இனி கதைப்பதை பற்றி நான் விரும்பவில்லை. எனக்கு வடக்கு கிழக்கிலும் இதே இல்லாமல் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் சுகாதாரத்துறை ஒன்றது சரியான கேள்வனாக இருக்கிறதுக்குரிய மிக பிரதானமாக ஆரணிகள் இவர்களோடு அங்கே இம்யூனோகுளோபின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நல்ல தொடர்பு இருக்கிறார்கள். அப்போ இனி யாழ்ப்பாணத்துக்கு வர மாட்டீங்க டாக்டர், ஆனால் வழக்குகள் தொடர்பாக வந்து போவேன். அது தவிர 3 மாதம் குவார்ட்டர்ஸ் என்ற பேரில் தான் இருக்கும். அது வந்து எங்களுடைய கோட்டின் படி இந்த குவார்ட்டர்ஸ் வந்து ஒருத்தர் எடுக்க இங்கே வரும்பொழுது தங்கலாம். இன்றைக்கு வந்து வைத்தியர் ரஜீவும் எனக்கு கடிதம் அளித்திருக்கார், வைத்தியர் பத்திரம் அளித்திருக்கிறார்கள். தாங்கள் 2 சுகாதாரம் வடக்கு மாகாண சுகாதாரத்துறைக்கு சம்பந்தம் இல்லை என்றபடியால், அதாவது கடிதம் வந்திருக்கு தானே, அதனால் குவார்ட்டர்ஸை கொடுக்க வேண்டும் திருப்பி கொடுத்துருக்கிறேன். அந்த கடிதத்தில் போஸ்டிங் உங்களுக்கு போட்டிருக்கா டாக்டர்?
இல்லை. அப்போ என்ன மாதிரி அந்த கடிதத்தில்? அதானே அப்போ சொல்கிறேனே, அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும், கம்யூனிட்டி மெடிசன் படித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறாது. உங்களுக்கு காரை திருத்துறதுக்கு வந்து மெக்கானிக்காக படிச்சிருக்கணும். நீங்கள் விவசாயம் செய்து ஒரு ஆள் வந்து கார் திருத்த இயலாது, கார் திருத்துற ஒரு ஆள் போய் விவசாயம் செய்யலாது. அவரவர்கள் தொழில் அவரவர்கள் விளங்கி கொள்ளணும். அவ்வளோதான் எனக்கு சொல்லிடும். இவையில் எல்லாருமே சமூக சுகாதாரம் படித்தவர்கள் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. அது நான் பொதுவாகவே சொல்கிறேன். அது 2021 கோர்ஸ்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம் உண்டு. இப்போ டாக்டர் அஜீவு கொடுத்துருக்கிறதே கோர்ஸை வயலேட் பண்ண ஒரு ஆர்டர் உண்டு. உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டு நிறைய பணம் உங்களுக்கு அதில் வந்திருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய பதிவும் நீங்கள் முகநூலில் இட்டிருந்தீர்கள். தயவு செய்து பணம் போடாதீங்க அப்படின்னு. இது தொடர்பாக உங்களுடைய தற்சமயம் நீங்கள் எடுத்துக்கிற முடிவு என்ன? திருப்பவும் என் மாமா அவரை கால் பண்ணி சொன்னார், காசு போடணும். எங்கள் மாமா இருந்தால் போடணும் வந்து நிறைய பணம் கோடியாக கொட்டுகிறதுன்ற பார்க்கலாம். ஓ, அதான் இந்த இதில் உங்களுக்கு தெரிகிறதா? தெரியவில்லை. தெரியுதா? 5000 ரூபா டெபிட், ஏடிஎம் கேஷ் டெபாசிட் இல்லை, அது பழைய டேட் 40,000. அது எப்படி அந்த வங்கி கணக்கு யுவர் பிஓசி கார்டு இஸ் பிளாக்ட், ப்ளீஸ் பே அட்லீஸ்ட் மினிமம் 60,000 ரூபா பே பண்ண கிடக்கு. அதுக்குள்ள கேஷ் டெபாசிட் வந்திருக்கப்போ இதில் 1000 ரூபா, இன்னொரு 1000 10,000, அதோட 2000 4000, அதோட ஒரு 1000 5000, அதோட 10 15,000, இன்னொரு 50,000 65,000, இன்னொரு 5000 70,000, 71,000 ரூபா. 71,000 சரியாக சொல்லணும்னா 71,769 ரூபா வந்திருக்கிறது. என்னுடைய முதல் தவணைக்காக லோயர் கேட்ட காசு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா கேட்டிருக்கிறார்கள். அப்போது நான் ஒரு போட்டோருடன் எடுத்து கதைத்தேன், நான் உங்களுக்கு தந்தேன்னு சொல்லி என்னுடைய ஐடென்டி கார்டை வைத்து நினைக்கிறேன் பேங்குக்கு கால் பண்ணி அது கூட இந்த பிஓசி கொண்டு எடுத்திருக்காரு. அப்படி இருந்தால் நானும் அப்படித்தான் நினைச்சேன், அப்படித்தான் கசிந்திருக்க மாட்டேன் நினைச்சேன். மக்களுக்கு இது கூட ஒரு ஆள் போட்ட இதை ரெக்கார்டிங் இதையும் தாரணம் அப்படின்ற நீங்கள் எனக்கு நான் வந்து சுத்தமானவன், என்னை நீங்கள் இப்படி ஒரு பேங்குக்கு வந்து பணம் போடணுமா இல்லை போடக்கூடாதா மக்களுக்கு சொல்லியிருக்க போட வேணாம் சொல்றீங்க. அண்ணா மாமாக்கள் போட்டு இங்கே இதையும் பாருங்க, இதை பார்த்தா தான் தெரியும். விக்னேஸ்வரன் அண்ணான்னு சொல்லி அப்போ அவருக்கு நான் சொல்கிறேன், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் கையில் எடுத்து அவரின் சொந்த பிரச்சனை இல்லை, டாக்டர் அர்ச்சனா அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் அங்கே அப்படியே உள்ளன. இந்த நிலையில் சட்ட உதவிக்குரிய பண உதவியாக என்னால் முடிந்ததை செய்து ஆரம்பித்து வைக்கிறேன். நீங்களும் முடிந்ததை உதவி செய்யுங்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாண்டி இவரையை போட்டுக்கிறாள். அதுக்கு நான் போட்ட பதில், அண்ணா ப்ளீஸ் டோன்ட் டூ தட், ஐ எம் நாட் தட் கேரக்டர், ஐ எம் கெட்டிங் ஹர்ட், திஸ் இஸ் வாட் பீப்புள் டூ, ஐ எம் நாட் டூயிங் திஸ் என்று சொல்லி அவர் நான் இவருக்கும் டாக்டரின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் இது 8618 இது அவரின் ஃபேஸ்புக் நேரடியாக அவர் அறிவித்த வீடியோவிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது. இந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வைத்து அவரின் பிஓசி வங்கி இலக்கத்தை அறிய முடியும். அந்த இலக்கத்துக்கு சிறிய தொகையை அனைவரும் உதவினால் இவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ விளங்குறதா அப்போ நான் இப்படி உழைக்கிறதா இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிகிறதா? ஓம் உனக்கு கிளி தெரிகிறதா, கழுத்து தெரிகிறதா, கழுத்தின் கண் தெரிகிறதா, தொலைபேசி இலக்கம் அப்படியே தெரிகிறது. கனடாவில் இருந்து வந்து கொண்டு சரிதானே? நான் ஒன்று கூட ஆன்சர் பண்ணிடுறேன் சார், எல்லாருமே காசு அனுப்பான்னு கேட்டு கொண்டிருக்கணும். நான் இந்த ஆக்கள்கிட்ட காசு எத்தனை மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லிங்க. அதே போல உங்களுடைய இதில் நான் ஆளுக்கு 100 பவுண்ட்ஸ் பண்ணால் எவ்வளோ பணக்காரனா இருக்கலாம் யோசிக்கிறேன். அப்படித்தான் இப்போ எல்லாரும் சொல்றாங்க. ஆளுக்கு இங்கே வேறு மீம்ஸே கிரியேட் பண்ணிட்டாங்க. சரி, நான் ஒரு மீம்ஸ் ஒன்று படிச்சுட்டு தான் வந்தேன். கிளியர் பண்ணட்டும், எனக்கு டேக் பண்ணட்டும். அதுதான் இதால் தான் எங்கள்ட தமிழ் சமூகம் இப்படி இருக்கிறது. எல்லாரையும் தங்களை மாதிரியே யோசிப்பதாக தான் இப்படி இருக்குது. நிச்சயமா டாக்டர், இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த கார் இதையும் நீங்கள் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க. இப்படியான ஒரு முடிவுகள் நீங்கள் எடுப்பதற்குரிய காரணமும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தவணைக்கும் 50,000 ரூபா 70,000 ரூபான்னு கொடுக்குறதா இருந்தால் இதை தன் காரை கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லை. பட் நான் கொழும்பில் இருப்பது கார் தேவையில்லை, ஊபர்கள் அப்படியான வசதிகள் இருக்கிறபடியால் காரை கொடுத்து எப்படியாவது கோட் சேவையில் ஒன்று பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். அதை விட நான் சொல்லியிருக்கேன், நான் 36 வரப்பு காணி இருக்குது, அதை யாருக்காவது விற்று அதுக்கு பிறகு மிச்ச கோட் செய்யும் வாதாடுவேன். இப்போ உங்களுக்கு வந்து வக்கீல்கள் வந்து விட்டார்களா? உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பதிவிட்டதுக்கு பிறகு தொடர்பு கொண்டார்களா? கதைத்தார்கள்? உண்மையாகவே அவர்கள் தொடர்பு கொண்டு இருக்கலாம். இப்போ இதில் இப்போ நீங்கள் 5 பேர் இப்போ 13 மிஸ் கால் கிடக்கு சரிதானே? இப்போ கழிச்சு கொண்டு கொண்டு இடத்துல ஒரு நம்பர் கூட சேவ் பண்ணிடலாம். இப்போ இதில் சேவ் பண்ண நம்பர் தான் கிடைக்க முழுக்க. இதில் கனடா நம்பர் வந்து ஒன்று சரிதான். ஓகே டாக்டர், இப்போ வந்து உங்களுடைய ஓகேண்ணா, உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இப்போ நாங்கள் காரில் நிற்கவே இறங்கி வந்து கதைச்சிட்டு போகிறாங்க. இப்படி ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த போராட்டம் நடந்ததுக்கு பிறகு இப்போ மக்கள் நினைத்தது நடக்கல, அதை விட நீங்கள் நினைத்தது நடக்கல.
கடைசி 0 தான் வந்து நிக்குது. அப்ப நீங்க அங்கதான் நீ பிள்ளை விடுறா. இப்போ இது போராட்டத்துக்கு வந்து என்ன முடிவு இல்லை. நாங்கள் திருப்பி வருவோம், யோசிக்காத. நாங்கள் வரைகளை அடிச்சு தூக்கி கொண்டு வருவோம் எல்லாத்தையும். நிச்சயமா. மற்றது உங்களோட போராட்டத்தில் ஒரு வெற்றி என்னன்னு சொன்னா, சில வைத்தியசாலைகள்ல செயற்பாடுகள் சிறப்பாக நடக்குது. ஆனா சிலதில் எனக்கு இப்போ ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம். சிலதில் ஜனங்கள் அப்படி லைன்ல நிற்கிறது எல்லாம் கொப்பி அடிக்க 200 ரூபா வேண்டி நம்ம அப்படி இப்படி அப்படி இது காய்ச்சி பிரியோசனம் இல்லைடா. நாங்கள் இனி அரசியல்வாதிகள்கிட்ட தான் மக்கள் போய் கேட்கணும். அவர்கள் தான் என்னோட முதுகை குத்தினார்கள், அவர்களிடம் தான் நீங்கள் போய் கேட்கணும். ஐயா, அடுத்த முறை தேர்தலில் நீங்கள் அவரை வடிவாக பார்த்து கொண்டு இருந்தால் இதுக்குரிய பதிலை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். அதான் நான் சொல்லக்கூடியாரு. அடுத்த முறை தேர்தலில் நான் நிற்க மாட்டேன் ஒரு நாளும். ஆனால் நான் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறது படித்த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸும் மற்ற இன்ஜினியர்ஸையும் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் அவை வைத்துக்கொண்டு நான் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர்களை நான் பிரச்சாரம் செய்து அவர்களை வைத்து விட்டு நான் போயிடுவேன். நான் இருக்க மாட்டேன். மற்ற எனக்கு அரசியல் வர வேண்டிய தேவையில்லை. ஒரு நல்ல படித்த 35-40 வயசாக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. சித்தாப்புறம் பார்லிமெண்ட் எம்பியாக இருக்கிறார்களை விட்டுட்டு சம்பந்தன் ஐயாக்கள், மற்ற ஸ்ரீதரன் ஐயாக்கள், அவர்கள் ஒரு ஆங்கில வசனங்கள் கூட பேச தெரியாது. விளங்கித்தான் ஒரு மொழி போடலாம். அப்படியே போட என்ன சொன்னா சில இன்றைக்கு வந்து ஆடிக்கூழ் சம்பந்தமாக இப்படியே போடு படிவராசா. ஆடிக்கூழ் சம்பந்தமாக நொதோன் ஹெல்த் டயலக்கில் கலைத்து கொண்டு இன்றைக்கு ஆடி வாசம் ஆடி நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் என்றால் யோசிச்சு பாருப்ப. அதை விட அவர் மினிஸ்டர் கேட்குறாரு, உங்கள்ட்ட கார்டர் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் கார்டர் இருக்குன்னு சொன்னால் அது தெரியாது ஒருத்தருக்கு. மூணு அப்டேட் இல்லை. இதே என்னோட தந்திருந்தால் நான் 3 மாதத்தில் ஆன்லைனில் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன். என்றால் நாங்கள் பேரதினியாவில் சவுத் ஏஷியா குவாலிட்டி அவார்ட்ஸ் வந்து எடுத்தார். சவுத் ஏஷியாவிலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பேரதினியான்னு சொல்லி குவாலிட்டி அவார்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி எங்கள்கிட்ட அர்ஜுனத்தில் சொல்லி கிடைத்தது. இவர்களுக்கு அப்படியான அறிவே இல்லை. இப்போ அது அவர்களுடைய எங்களோட தமிழருக்கு கிடைத்த பாவம். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய நம்ம கம்யூனிட்டி மெடிசன் முடிச்சு போட்டு அதை விட 1-2 அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு கன்சல்டன் மேரமாகவே வேலை விடாமல் தடுத்து கொண்டிருக்கணும். அப்படி எங்களோட பாவம் இந்த பாவங்கள் எங்கே போயிட்டு அதோட 63 வயசு ஆகி போயிட்டாங்க. ஒரு ரிட்டையர் பண்ணி போய்க்கிற கேஸ்வரன் ஐயா கூட திருப்பி வந்து கதை இருக்கிறார். அவர் இப்படியே இருந்து கொண்டு இப்படியே செய்து கொண்டு இருப்பார் இன்னொரு 3 வருஷத்துக்கு. எனக்கு தெரியல அது அங்கே போகும்னு சொல்லி என்னால் முடிந்ததை நான் தெற்கில் இருந்து செய்து கொண்டு தான் இருப்பேன். முதலும் செய்து கொண்டு தான் இருந்தேன். டாக்டர்ஸுடைய டிரான்ஸ்ஃபர் அது எல்லாத்தையுமே செய்து கொண்டு இருந்தேன். நான் இப்போதைக்கு எனக்கு மக்களில் ஒரு கவலை என்னென்றால் இவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு மக்களை குத்தி விட்டார்கள் என்றுதான். முக்கியமாக சித்தார்த்தன் அடுத்த முறை எலெக்ஷனில் சித்தார்த்தனுக்கு ஒரு ஓட் விழுந்தாலும், அங்கஜனுக்கு விழப்படுகின்ற ஒரு ஓட்டாக இருந்தாலும், சார்ஸ் நிறுவனானுக்கு விழப்படுகின்ற ஒரு ஓட்டாக இருந்தாலும், என்ன தெளிவாக சொல்வதென்றால் ஸ்ரீதரன் ஐயாவோ அவருடைய சார்பான கூட்டணிகளுக்கு விழுகின்ற ஒரு ஓட்டும் என்னை குத்துவதற்குரிய என்னை கொலை செய்வதற்குரிய ஓட்டை நைத்து கொண்டும் போடுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த தமிழ் அரசியல்வாதிகள் யாருக்குமே ஓட் போட வேண்டாம். சிங்கள அரசியல்வாதிகள் வந்து வேறு கூட பரவாயில்லை, அல்லது நாங்கள் புதிதாக யாரையாவது படிப்போம். காரணம் இன்றைய தினம் தொடர்பாக உரையாட கூட இல்லை. இன்றைய தினம் உரையாட கூட இல்லை. அதுல சித்தார்த்தன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு ஆளை மையப்படுத்தி கொண்டது அவருடைய பகடைக்காய் அப்படி இப்படி என்று ஏதோ எழுதியிருக்கிறார். இதுல எங்களுடைய அரசியல்வாதிகளில் ஒரு கிராஜுவேட் சொல்லுங்கள். யார் இருக்கிறார்? ஒரு கிராஜுவேட் ஸ்ரீதரன் ஆசிரியர் தான். கிராஜுவேட் எனக்கு தெரியலை. சரி, யார்கிட்ட 2 டிகிரி இருக்கு? யாருக்கு சரளமாக ஆங்கிலம் கதைக்க முடியும்? உங்களுடைய அரசியல் 3 மொழி கதைக்கிற சாணக்கியன் இது வரைக்கும் என்ன செய்திருக்கார்? பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை புண்ணாக்கு கொண்டு கொடுத்தது தான் மிச்சம். என்ன செய்திருக்கிறோம் அப்போ தமிழ் மக்களுக்காண்டி? போய் பாருங்க. இதில் முருகண்டிக்கு பிள்ளைகள் ஒரு பிள்ளையோட ஒரு வயசு போன ஐயா காலையில் படுத்து கிடக்கிறார். நான் அதில் போயிருந்தால் தூக்கி கொண்டே கார்களை போட்டு கொண்டு போய் எங்கேயோ இடத்துல அனாதமரத்தில் போட்டு நான் பிச்சைக்காரர்களை திளத்தி பிடித்து அவர்களுடைய இதை மாட்டியிருப்பேன். ஆனால் டாக்டர், இப்போ இந்த போராட்டத்திற்கு இப்போ நீங்க வந்து சில லைவ்களில் வந்து இப்படி அரசியல்வாதிகளையும் இழுத்து கதைச்சிருக்கிறீங்க, தேசிய தலைவரையும் இழுத்து கதைச்சிருக்கிறீங்க, எல்லாரையும் இழுத்து கதைச்சிருக்கிறீங்க. ஒருவேளை முதலாவது என்னுடைய திட்டமிடப்பட்ட ஒரு இது ஒன்று. ஒருவேளை டாக்டர், நீங்கள் மருத்துவத்தில் நடக்கிற பிரச்சனையை மட்டும் கதைச்சிருந்து இந்த அரசியல் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையை கதைக்காம இருந்திருந்தால் ஒருவேளை இந்த அரசியல்வாதிகள் உங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா? இப்படித்தானே. இப்போ நான் மருத்துவத்தை மருத்துவராக செய்யும் போது அவர்கள் அரசியலை செய்து கொண்டு எனக்கு புகுத்தினார்கள். நான் அப்போது அவர்களுக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். விளங்குறதா? நான் மருத்துவனாக இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தும் போது அதுக்கு மச் விளையாடி, அதாவது ஒரு போட்டி ஒன்றை நடத்தும் போது நான் ஒரு விசில் ப்ளோவர்னு சொல்வார்கள், அதாவது பிரச்சனை நடக்கிறேன்னு சொல்லி ஊதி காட்டியிருக்கிறேன். அங்கே வந்தவர்கள் ஜென்ரேட்டரை கொண்டு வந்து ஆட்டம்னு சொல்லி இப்போ அந்த ஜென்ரேட்டர் வைத்தியசாலையில் சிகிச்சை தொடங்கி விட்டதா 3ஆம் மாடியில் நான் கொண்டே ஜெனரல் சோட்டை வைத்தது பிழை என்றார்கள். 1ஆம் மாடிக்கு மாற்றி விட்டார்களா? எங்கே என்ன செய்திருக்காரு? நான் போன அப்புறம் இது வரைக்கும் என்ன செய்திருக்காரு? நான் 20 நாள் என்ன செய்திருக்கிறேன்?
அப்போது உங்களுக்கு விளங்கணும் இவர்கள் பொறாமை பிடித்தவர்கள். நான் மக்களுக்கு செய்ய வழிகிட்டேன் ராசா, நான் எனக்கு செய்ய எனக்கு இன்றைக்கு கூட ஓவர் டைம் கூட எனக்கு என்ன பே பண்ணிடுற தெரியுமா? இந்த 21 மாதமாக அது நான் வந்து என்னுடைய ஓவர் டைம் கூட இவர் கேதீஸ்வரன் அவர்கள் பே பண்ணவில்லை. அதுக்குரிய புத்தகத்தை கூட என்னிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. வைத்திருக்கட்டும், என்னுடைய 89,000 ரூபா ஆசனுடைய சம்பளத்தை இவர் எடுத்து வைத்திருக்கிறார். அதுக்கு கூட பே பண்ணவில்லை. இவர் தான் அப்ரூவ் பண்ணி போடணும், பே பண்ணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கலிசடை கலாச்சாரத்தில் தான் நாங்கள் ஒரு காலில் நிற்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ சார் போகிற நிலைமையை பார்க்க நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசளவில் விலத்தப்பட்டு மருத்துவ தொழிலிருந்து நீங்கள் விலகுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுமா? 2021 அப்போ இதே மாதிரி தான் நான் முடிஞ்சு போனான். என்ன திருப்பி தெற்கு, அதாவது வடிவாசோடு என்றால் கண்டில் பேராதன வைத்தியசாலையில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக மாற்றி அமைத்தார்கள். இப்போது 2024 திரும்பி போகிறேன். யாழ்ப்பாணம் வேண்டாம், வடக்கு கிழக்கு வேண்டாம், தமிழர்களுடன் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்ற இடங்களில் நான் வேலை செய்வதில்லை என்ற முடிவை எடுத்து நீங்கள் வலிக்கிறீங்க. நான் போகிறேன். அவர்களே கடிதம் தந்தார்கள், நானாக வலிக்கிறேன், போகிறேன். பட் 3 மாதம் குவார்ட்டர்ஸ் வைத்திருப்பேன். அது சேலஞ்ச். அது ஈகோட்டை சேலஞ்ச் பண்ணி பார்க்கட்டும், ஜிஎம்ஓவை சேலஞ்ச் பண்ணி பார்க்கணும். நான் கூட்டிட்டு தான் போகிறேன். உடைத்தல் வழக்கு போடுவேன், உடைத்தவர்களுடைய வேலைகளும் இல்லாமல் போகும். அதை நான் செய்வேன். சேலஞ்ச் பண்ணுவதால் சேலஞ்ச் பண்ணி பார்க்கட்டும். இது கூட நான் அன்றைக்கு வடிவாக என்னுடைய ஆர்டிபிடிக்கு எல்லாருமே மெடிக்கல் சர்வீஸ் மெடிசை சொல்லிக் கொடுத்தேன். என்றால் நான் 2021 வந்து எம்ஏ வெஸ்எல்ஏ எம்ஏ கூடிய ரைட்டர். நான் தான் சகல அதாவது கேபினெட் பேப்பர்ஸ், கேபினெட் ப்ரொபோசல்ஸ் எல்லாமே எழுதினவன் நான். எனக்கு இவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பு பண்ணுறது கஷ்டம். அதை எவரிடமே சொல்லுங்கள். முக்கியமாக சமன் பத்ரன் அவர்கள் போன்றவர்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து யாழ்ப்பாணம் இனி எந்த நிலைமைக்கு போகிறதோ எனக்கு தெரியவில்லை. மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். என்னால் முடிந்ததை செய்து பார்த்தேன். என்னுடைய உயிரை கொடுத்து பார்த்தேன், என்னுடைய வேலையை கொடுத்து பார்த்தேன், என்னோட குடும்பத்தை விட்டிருந்து தனியாக இருந்து அடிபட்டு பார்த்தேன். அப்படி இருந்து முதுகில் குத்தி கிழித்து முதுகுக்குள் பக்கத்தால் இதயத்தை எடுக்க வழிகிட்டார்கள். இதயம் மக்களிடம் இருக்கிறது, ஆகவே இதயத்தை காணவில்லை என்பதால் என்னுடைய உடலை அனுப்புகிறார்கள். அங்கே உயிர் இங்கே இருக்கிறது. இல்லை, அதான் இன்றைய தினம் உண்மையிலேயே பல பேர் ஒரு அதிர்ச்சி செய்தி, யாழ்ப்பாணத்தை விட்டு நீங்கள் செல்றது தான் உண்மையிலேயே அதிர்ச்சி செய்தி. இதுதான் ஸ்டார்ட்லேயே நடந்தது. உங்களை யாழ்ப்பாணத்தை விட்டு அனுப்புறேன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே கொழும்புக்கு போய் அங்கே இருந்து திருப்பி இங்கே வந்து திருப்பி நீங்கள் வழக்கண்டும் சொல்லலை. வழக்கண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிலைமை அங்கே மோசமாகி. நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக வழக்கு போட்டால் அந்த வழக்கை எதிர்நோக்குவது என்னுடைய கடமை. நான் சட்டத்தை மதிப்பவன். அதை வழக்காக யாராவது நல்ல லோயர்ஸ் இருந்தால் சப்போர்ட் பண்ணுவார்கள். இல்லாட்டி என்னால் முடிந்ததை நான் நீதிமன்றத்தில் சொல்லி பார்ப்பேன். அதை வழக்காளிகள் வென்றால் 5 வருடமோ 10 வருடமோ சிறைக்கு போயிட்டு வருவதில் ஒரு சந்தோஷம். அங்கேயும் என்னை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள். நீங்கள் நினைக்கிறியா அங்கே என்னை அடித்து வைப்பார்கள் என்று சொல்லி? ஒரு நாளும் இல்லை ராசா. அங்கேயும் கதை போகும், அர்ச்சனா டாக்டர் வாரன்ட்டு அங்கேயும் ராஜா மாதிரி தான் இருப்பேன். டாக்டர், இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ வந்து மக்கள் வந்து இவ்வளோ தூரம் ஆதரவு வழங்கியாச்சு. கிட்டத்தட்ட 8ஆம் தேதி ஆரம்பித்த போராட்டம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் 17ஆம் தேதி. இவ்வளவு ஒரு போராட்டம் குறுகிய நேரத்தில் முடிஞ்சிட்டு மக்களுக்கு தெளிவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மற்றது இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் டாக்டர், லைவில் வருவீங்களா? நீ ஃபேஸ்புக் லைவ் வருவீங்களா? எல்லாரும் சொல்லி கொண்டாலும் ஃபேஸ்புக்கு அடிமை நான் அப்படி என்று சொல்லி. நான் அப்படின்னு ஒரு MBBS டாக்டர். அப்போ எனக்கு சைக்காட்ரி தெரியும். இப்போ இவ்வளோ அளவு நான் ஃபேஸ்புக் இது தொடர்பாக இன்னும் அதே கேள்வி நானே கேட்குறேன். எனக்கு ஒருவர் அழைப்பை எடுத்து நான் அந்த உங்களை இன்டர்வியூ பார்த்துருக்கார் போலக்கு, டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு சைக்கோவா அப்படின்னு கேட்டிருந்தார். ஒருவித சைக்கோன்னு சொன்னால் கூட எனக்கு மிக ஆகாது நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அநீதிகளை கண்டால் அப்பா அம்மாவில் வளர்த்தது அப்படி. அது இப்போ சமூகத்திலே களவெடுப்பது என்பது சாதாரண செயலாகிவிட்டது. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை உங்களுக்கு காட்டினேன். நான் நினச்சிருந்தால் அதை காட்டாமல் விட்டுருக்கலாம். அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் காட்டியல, உங்களோட சகல விஷயமும் இப்போ மக்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக்கில் இருந்து காட்டியிருக்கிறேன், உங்களுக்கு இந்த இதுவில் காட்டிக்கிறேன், வாட்ஸ்அப் கோலில் வந்திருக்கேன்னு காட்டிக்கிறேன். நான் நினைக்கிறேன் என்னுடைய மறப்பதற்கு என்னுடைய பர்சனல் கதையெல்லாம் கேட்டிருக்காங்க. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சம்பந்தமாக கேட்டிருக்கார்கள், வைஃப் சம்பந்தமாக கேட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே சொல்லியிருக்கிறேன். நான் கடவுள் அல்லவே, எனக்கு காதலிகள் இருந்தார்கள், எனக்கு பிரச்சனை இருந்தது, என்னுடைய காசு பிரச்சனை இருந்தது. இப்போ -141,000 இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் காட்டினீங்க? ஓ, மைனஸில் இருக்கிற அக்கௌண்ட் தான். என்னோட காரம் இருக்கிறேன், என்னோட கார் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், என்னோட சொத்து இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், 36 பேர் சொத்து இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். பெரிய விழானில் அப்படி நான் ஒன்றையுமே மறைக்கல. எதுக்கு மறைக்கணும்? ஒரு அரசியல்வாதியை சொல்லடா பார்ப்போம் மேலும் என்றால் தன்னுடைய ஐடென்டி கார்டு நம்பரை பொது வழியில் சொல்ல சொல்லி அல்லது மொபைல் நம்பரை பொது வழியில் சொல்ல சொல்லி இப்போ விளங்குகிறதா? ஒரு அரசாங்க உத்தியோகத்தரை சொல்ல சொல்லு. அப்படி நாங்கள் பொது வழியில் அவருடைய ஃபோன் நம்பரை. மற்ற இதுவரை ஒரு கேள்வி, இது என்னுடைய கேள்வி.
உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. அவங்க வந்து இது பற்றி அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எத்தனை வயது? 10 வயசுல. அவனுக்கு இது ஒன்றும் தெரியாது. அவங்க எப்படி சுகமா இருக்கிறாங்களா? நல்ல சுகமா இருக்கிறான். நான் போய் ஒரு கேட்டேன், என்னுடைய யூடியூப்பில் 3 சப்ஸ்கிரைபர். நான் என்னுடைய நண்பர் 2 பேர் அவர் யூடியூப்பில் படம் போடுவார். நாங்கள் 3 பேர் தான் பார்ப்போம். ட்ரெயின் வேலை படம் எடுத்து போடுவார். அவர் சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போது 72,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, அதில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அவங்க எல்லாரும் லைக் பண்ணிச்சிருக்கோம். இல்லை நாங்கள் ப்ராப்பராக ஒரு வீடியோ தம்பிக்கு செய்து நாங்கள் அவனுக்கு ட்ரெயின் என்றால் உயிர். அப்போ நான் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போய் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து நாங்கள் போடுவோம்னு சொல்லியிருக்கேன். எடிட் பண்ணி போடுவோம்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா. நீங்கள் நீ அடுத்தது கொழும்பு போகிறீங்க டாக்டர். வாழ்த்துக்கள். உங்களுடைய போராட்டம் இவ்வளவு தூரம் நடந்து என்னுடைய நான் வென்று கனகாலம் ஆகிவிட்டது ராசா. என்ன சுப்பிரமணியபுரம் இல்லை நித்யானந்த சுவாமிகள் நினைக்கிறேன், அவர் எங்கேயோ கைலாசத்துல பிச்சை எடுத்துக்கொண்டு இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. என்ன கொண்டு இப்போ உண்மையாவே கடவுளாக்கி விட்டார்கள். அது இவர்கள் விட்ட பிழை. இப்போதான் இருக்கிறது வெடி. இனித்தான் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் கதைப்பேன். நான் பொது வழியில் கதைப்பேன், ஊடகங்களில் கதைப்பேன், எல்லா இடம் கதைப்பேன். கருத்து சுதந்திரம் இலங்கையில் இப்போதும் இருக்குது என்று சொன்னேன். அதிலே தான் வழக்கு உங்களுக்கு வந்திருக்குது. மீண்டும் கதைத்தால் உங்களுக்கு வழக்குகள் வேற போடட்டும், பிரச்சனையாகாது. இன்னொரு வழக்கு போட்டோம், நானே வாதாடுவேன், எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்லுவேன், பிள்ளை என்றால் ஏற்றுக்கொள்வேன், கோர்ட்ஸுக்கு போவேன், ஜெயிலுக்கு போவேன். நடக்கிறது எல்லாருமே மூடிக்கொண்டிருந்தால் கோர்ட்ஸுக்கு போக வேண்டும். யார் கதைப்பது? அப்போ நானும் மூடிட்டு இருக்கோம், நீ மூடிட்டு இருக்கோம், நம்ம பொதுமக்களும் மூடிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு குழந்தையின் கையை வெட்டினால் கூட ஒருத்தரும் கேட்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய சமூக நீதி என்றால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். சின்னல் வந்து நான் உனக்கு சொல்கிறேன், எங்களுடைய 4வது அண்ணா ராமநாதன் கண்ணா, அவன் அடிப்பான் எனக்கு. இப்போ நாங்கள் இப்போ ஏனடாண்டு திருப்பியும் அடிப்பான், வாய மூடுண்டு. திருப்பி கேட்பேன் ஏனண்டு. அவன் அடித்து கொண்டே இருப்பான், நான் ஏனண்டு கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆனால் உண்மையிலேயே நிறைய பேர் யோசித்து கொண்டிருப்பார்கள். மருத்துவர் ராமநாதன் அச்சுனா தற்சமயம் அவர் கொஞ்சம் என்ன அழுது கொண்டிருக்கலாம், சோகமாக இருக்கலாம். இங்கே பாருங்க, சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அதோட இப்போ முகநூலில் சற்று முன்னர் பார்த்தா நீங்கள் சத்தமாக சிரிச்சிங்க, ஹா ஹா, அதை ஸ்டேட்டஸாக விட்டுருக்குறாங்க நிறைய பேர். அந்த சிரிப்பை கூட ஸ்டேட்டஸாக விட்டுருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க, அந்த பாட்ஷா படத்தில் சார் அந்த ரஜினி அறிக்கைகளை நான் தமிழ் படங்கள் பார்ப்பேன் சரியான குறைவு. கிட்டையில் வந்து அந்த குக்கும்னு சொல்லி அது என்ன படம், அது போடு ஜெயிலர். கிட்டடியில் வந்து அந்த ஜெயிலர் படத்தை வந்து மகன் கேட்டபடியால் போய் பார்த்தேன். 2 பேரும் பார்த்தோம். அதில் வார காட்சிகள் வந்து அவன் விரும்பி அதுக்கு முதல் நான் போய் தியேட்டரில் பார்த்த படம் என்றால் ஒரு 10 வருஷம் முதல் தான் கூறியிருக்கிறேன். யூடியூப் அதுகளில் இடை மகன் பார்க்கும்போது பார்த்தேன். இவன் ஓடி வந்து தண்டை யூடியூப்பில் வந்து தண்டியை பார்க்க சொல்லி வேலை படிப்பான். நம்ம அதால் தமிழ் படங்கள் பார்க்குறது குறைவு, இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறது நான் வடுமையாக. அது யூடியூப்பில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி யூடியூப்பில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்குறது. ரிலீஸ் பண்ண உடனே போய் பார்க்குறது இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னே வந்து தான் இப்போ யூடியூப்பில் வரும், அப்படி தான் பார்க்குறது. அதனையும் விட இப்போதைக்கு என்ன மக்களுக்கு வந்து இவர்கள் துரோகம் செய்துட்டு விட்டார்கள். நான் வந்து கனகாலம் ஆகிவிட்டது. நான் நினைத்திருந்தால் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் காட்டினா ஒரு ஆள்கிட்ட 100 பவுன்ஸ் கேட்டால் கூட நான் இப்போ இன்னொரு கார் வேண்டலாம்டா சார். அதே மாதிரி டாக்டர், இப்போ உங்களுக்கு எதிராக வந்த விமர்சனங்களில் சில காணொலிகள் நான் பார்த்துருந்தேன். பொதுவாக சொல்கிறேன், நானும் ஒரு மனிதன் தானே, வெட்டிட்டு போடுங்கன்னு சில பேர் அப்படியே போட்டுட்டாங்க. அப்படியே போட்டு பார்க்குறேன். அது பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல வெட்டிட்டு போடுங்க. இப்போ நாங்களும் வந்து அவசரத்தோட கேட்க அதையும் போடுற ஊடகம்னா என்னால் ஒன்றும் செய்யலாம். அது நாங்கள் கொஞ்சம் குயிக்காக வேகமாக அந்த நியூஸை உடனே மக்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு நேர்மையில் அது டக்குன்னு அப்படியே போட்டு விடுவோம். இனிமேல் நீங்கள் கதைக்கும் பொழுது அவதானமாக கதைங்க, ஒன்றும் வெட்டையலாது. அப்படியே அப்படி சொல்றதுக்கு இல்லை. இப்போ நான் உன்னோட இப்போ கதைச்சதில் நீ எந்த விஷயம் போட, நான் பொதுவாக சொல்கிறேன் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வெளிப்படையானவரடா. நான் வந்து சாதாரண மனிதன். நல்ல வடிவான ஒரு பொம்பளை ரோட்டால் போனால் திரும்பி பார்க்கக்கூடிய மனிதன் நான். இதில் அந்த எங்களுடைய ஃபேஸ்புக்கில் சில புள்ளிங்கோக்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் தானே. அதாவது புள்ளிங்கோல் பார்ப்போம். என்னன்னு சொல்றது, ஐக்கியூ பொது அறிவு வந்து மைனஸில் உள்ளார்கள், சைவரும் இல்லை மைனஸ் உள்ளார்கள் சொல்லுகிறார்கள் தானே. அவர்களை சொல்லி பார்ப்போம். ஒரு வடிவான பொம்பளை போனால் திரும்பி பார்க்க மாட்டோம்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் இயல்பாகவே வாழப்படும், வாழ்க்கையை இயல்பாகவே வாழக்கூடியதாக இருக்கணும். ஒரு எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பியூ என்றால் நீயாகவே இரு, த வேர்ல்ட் வில் சேஞ்ச், உலகம் தானாகவே மாறிக்கொள்ளும் என்று சொல்லி. உனக்கு விளங்குது, நான் நானாகவே இருக்கிறேன், என்னுடைய மக்கள் எனக்காக மாறிக்கொண்டார். உனக்கு விளங்குது, நான் வந்து மக்களுக்காக வந்து அந்த முதலாவது நடந்த அந்த இன்டர்வியூவில் வணக்கம் நான் ராமநாதன் அர்ஜுனா என்று தொடங்கியிருந்தால் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யானதுன்னு சொல்லி நான் இயல்பாகவே இருக்கிறது ஆசைப்படுறேன். நான் இப்போ ஒரு ஆள் என்னுடைய மக்கள் கட்டுப்பிடிக்கிறார்கள், கொஞ்சுகிறார்கள் போகும்போது எனக்கு அது வந்து சந்தோஷமாக தருது. என்றால் நான் பிழை விட்டிருக்கிறேன் இல்லையான்னு சொல்லவில்லை, ஆக்களை பாதிக்கும் அளவுக்கு நான் பிழை விட்டதில்லை. அப்படியா இருந்தால் என்னுடைய 36 பரப்பு காணியை விட்டு போட்டு நான் எப்போதோ
போய் பேங்கில் போட்டு வீடு வேண்டி இருக்கலாம். என்னுடைய சொந்த வீடு கூட இல்லை. ஸ்ரீலங்காவில் எனக்கு ஒரு வீடு கூட இல்லை. அது நான் அந்த முதல் இன்டர்வியூல கேட்டேன் ஒரு கேள்வி. வீடு இங்க யாழ்ப்பாணத்துல எங்க இருக்கு? நீங்க வீடு இல்லை. வீடு இல்லை. அது இருந்தது. அதை வந்து 90ஆம் ஆண்டு இடம்பெறும்போது கூரையெல்லாம் கலட்டி கொண்டு போய்விட்டார்கள். நிலை கூரையெல்லாம் கலட்டி கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு அதுக்குள் போய் ஆக்கள் தண்ணி அடி பாவனைகள் அதுகள்னு சொல்லி பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணபடியால் ஒரு முறை புல்டோசர் போட்டு உங்களுக்கு உடைத்து தள்ளிவிட்டேன். அதை விட வீடு சொந்தமாக வீடு இல்லை. இப்போ கூட இருக்கிறது ராஜகிரியில் 40,000 ரூபா வாடகை கொடுத்து தான் இருக்கிறேன். 1,30,000 ரூபா பேங்க் மேனேஜர் பார்த்து கொண்டு இருப்பாதானே. இப்போ நான் போய் சொல்லல. அது 1,29,900 ரூபா ஒரு லோன். இன்னொரு லோன் கொமர்ஷியல் பேங்க் சம்பத் பேங்கில் 19,000 வச்சா 1,50. அதோட வீட்டு வாடகை 1,90. ஆனால் என்னுடைய வருமானம் 1,45. 1,45,000 ரூபா வருமானம். இப்போ மிச்ச காசுக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள் மைனஸில் தானே சொல்லி என்னுடைய சொந்தமாக எட்சியில் ஷாப் இருக்குடா. அதில் நான் படங்கள் கறி அதில் போட்டு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே டாக்டர். இப்போது நான் அந்த வெப்சைட் வெப்சைட்டை போட்டால் புஸ்கன்னு போகும் சேல்ஸ் பண்ண. நான் அதை போட மாட்டேன். இதில் 7 மண்டாத்தை எடுத்து பிடிப்பாரு. நான் என்னுடைய பேரில் தான் வைத்திருக்கிறேன். அதில் நான் அப்படியும் செய்ய ஆசையில் நான் BU the world will adjust. சைமன் சினெக் சொல்லியிருக்கிறார், லுக் ஆஃப்டர் த பர்சன் ஆன் த ரைட், லுக் ஆஃப்டர் த பர்சன் ஆன் த லெஃப்ட். அதாவது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிறவர்களை பார்த்துக்கொள்ளும். நேவி சீலின் முக்கியமான ஒரு அமெரிக்காவின் நேவி சீலின் முக்கியமான வசனம் லுக் ஆஃப்டர் த பர்சன் ஆன் த ரைட், லுக் ஆஃப்டர் த பர்சன் ஆன் த லெஃப்ட், த வேர்ல்ட் வில் சேஞ்ச் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி. அதாவது வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கிற நீங்கள் பார்த்து நீங்கள் போய் நீங்கள் அரசியல்வாதிகள் மாதிரி போய் ஆணியெல்லாம் பிடுங்க தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் உள்ளவர்களையே பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி உலகம் பார்த்துக்கொண்டே இருக்கும். பக்கத்து வெளிநாட்டிலையும் இருக்கிறார்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இனியும் இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் நம்பி காசை பம்ப் பண்ணினால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம். அது இந்த அரசியல்வாதிக்கு நீங்கள் ஒரு 5% அனுப்பினால் எனக்கு நீங்கள் கத்தியால் குத்துவதற்கு சமம். நான் என்னிடமும் கேட்கவில்லை, அரசியல்வாதியும் கேட்கவில்லை. அவர்களை அரசியலை செய்ய விடுங்கள் அவருடைய பாட்டுக்கு. நாங்கள் அடுத்த அரசியல் சந்தர்ப்பங்கள் வரும்போது தேடிக்கொண்டே இருப்போம். என்னுடைய ஃபேஸ்புக்கிலே போடுவேன், நல்லவர்களுடைய பேர்களை சொல்லுமோன்னு சொல்லி அவர்களை போடுவோம். அவர்களை இன்டர்வியூ பண்ணுவோம், அவருடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம். அவருடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் அவங்களுக்கு தருவோம். அப்படி அரசியலுக்கு வராக்கள் தங்களோட முழு அக்கௌண்ட் நம்பர், என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன, என்னென்ன சொத்துக்கள் சேர்ப்போம், அவருடைய வர வைஃபார் பிள்ளையார் முழு அக்கௌண்ட்டும் கேட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி, அதாவது இது சொல்வார்கள் கிறிஸ்டியன்ஸ், பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஜெபம் செய்து பரிசுத்தப்படுத்தி அவர்களை புனிதர்களாக மாற்றி நாங்கள் அரசியல் ராக்குவோம். அதன் பிறகு இந்த வயசு போனவர்களுக்கு நாங்கள் ஓய்வு கொடுத்து மீளம் அடித்து வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இந்த அரசியல்வாதிகள் இதை தான் எதிர்பார்த்தார்கள். நான் வாய் திறக்கக்கூடாண்டே இருந்தேன். நான் வாழ்க்கையிலே ஓட் போட்ட கூட போனேன் இல்லை. இவர்களுக்கு போய் போடுகின்ற ஓட் இனத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்கிற துரோகம். அதான் நான் இன்று வரைக்கும் நான் ஒருவர் வந்திருந்தால் அவருக்கு ஓட் போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும் தானே யாருன்னு சொல்லி. அவர் இல்லை, காற்றோடு காட்டாக போய்விட்டார். அவர் தவிர்த்த வேறு யாருக்கும் ஓட் போடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. இவர்கள் எல்லாம் புள்ளிங்கோ, அதாவது கிழட்டு புள்ளிங்கோ. இதுகள் எல்லாம் நடக்கவும் இல்லாது, இங்கிலீஷும் தெரியாது, அங்கே ஒன்றை கத்துறது, அங்கே போயிருந்தோண்டு. இப்போ இன்றைக்கு வந்திருந்தோண்டு இன்று ஆடி பெருநாளாகிய என்று கதைக்கிறது. அந்த இதில் நொதோம் ப்ரொவின்ஸ் ஹெல்த் டேக்குள்ளே கதைக்கிற ஒரு ஆள் என்றால் யோசிச்சு பாருங்க. பார்லிமெண்ட்ல இவர் கதைக்கிறது யாரை கணக்கெடுப்பாங்கன்னு. அதான் கவலை. நாங்கள் சட்டம் தெரிஞ்சுன்னு சொல்லி சுமந்திரன் ஐயா அவர்கள் நினைத்து கொண்டுக்கிறோம். ஆனால் அவர்கள் இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு என்று கேட்டால் கேள்விக்குறி. இந்த வருகிற தீர்வு, அந்த வருகிற தீர்வு என்று காலங்காலமாக வந்து கொண்டே இருக்கிற தீர்வு மக்கள் இதை தீர்மானிக்கின்றோம். இது சாதாரணமாக ஒரு ஒரு மானிடனாக என்னுடைய கருத்து. இது பொதுமக்கள் தங்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த ஓட் எலெக்ஷனில் அதை மாற்றுவார் என்றால் அது அவருடைய பொறுப்பு. நாளைக்கு மாலை போகிறீங்க டாக்டர்? மாலை நேரம் காலையோ மாலையோ சோறு இல்லை, சாமான்லாம் மடுக்கணும். நான் குவார்ட்டர்ஸ் போட்டு துறப்பு கொண்டு தான் போவேன். துறப்பு வச்சுருக்கீங்களா? என்ன முகநூலில் ஒரு கருத்து ஒன்றை சொல்லி போட்டு போங்க டாக்டர். அதாவது முகநூலில் போடணும்னு சொல்கிறீங்களா? ஒரு கருத்து, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. நான் போட்டு நான் போய் சொல்லிட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லி. நான் அது கடைசியாக கோயிங் பேக் டு இந்த சதர்ன் ப்ரொவின்ஸ். அவங்க நல்லா என்ன பாவிப்பாங்க. மற்ற ஊடகங்களுக்கும் அறிவித்தலை விட்டு அவர்களுக்கும் கருத்து சொல்லி எந்த பலமே இந்த ஊடகங்கள் தான். நான் ஏன் ஒன்று நீ மறைக்கும் போது என்னன்னு என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல லாபம் வந்தாலடா அது எனக்கு சந்தோஷம் தானே. நான் சில ஊடகவியலாளர் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது காசு வந்தால் ஜூடி எனக்கு தெரியாது எவ்வளோ காசு வியூக்கு காசு வரும்னு. அதில் வந்தால் யாராவது ரோட்டில் சாப்பிடாமல் இருக்கிறாண்டா சாப்பிட வேண்டி. அதை விட்டுட்டு நீங்கள் போய் அவருக்கு 1000 ரூபா காசை கொடுக்காது, சாப்பாடு ஒன்றை வேண்டி கொடு, அல்லது உடுப்பு ஒன்றை வேண்டி கொடு, ஒரு சரம் ஒன்றை வேண்டி கொடு. அது உனக்கு நீ அதாவது கர்மான்னு சொல்லுவார்கள். எனக்கு கடவுள்கள் நம்பிக்கை இல்லை, நான் எல்லா கடவுளிலும் போயிருக்கிறேன். அதை சொல்வது கர்மான்னு சொல்லி நாங்கள் ஏதாவது செய்கின்றதுன்ற நல்ல விஷயங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு கூடாத ஒன்று செய்தோம்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளை மாதிரி போய் பாருங்க. ஓகே,
மருத்துவர் அர்ச்சனா அண்ணா என்று சொல்ல கூப்பிட அழைக்கிறார். அப்படி சொல்லாது. அது என்ன செய்யறது, காணொலி எடுக்கும்போது அழகாக பேசணும், சரியாக சொல்லணும், வார்த்தைகள் தெளிவு இருந்தால் தான் மக்களுக்கு போய் சேரும். நான் வந்து கேட்ட கேள்வி அனைத்தும் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ் மருத்துவர் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தை விட்டு செல்கின்றார். நல்லபடியா போயிட்டு வாங்க டாக்டர். தேங்க்யூ. நிறைய பேருக்கு கவலை என்ன தமிழ் தாயகம், அதனால் சாகம் வரைக்கும் நான் தாயத்துக்கு வந்து துரோகம் செய்ய மாட்டேன். ஆனால் எங்களுடைய இந்த புள்ளிங்கோக்கள் போகும் வரைக்கும், வயசு போன புள்ளிங்கோக்கள் போகும் வரைக்கும், பாராளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டு இளம் ஆக்கள் வந்து வரும் வரைக்கும் நான் இந்த பிரதேசங்கள் வந்து வேலை மாட்டேன். இவர் திருப்பியும் இதே மாதிரி தான் குத்தி அனுப்புவார்கள். அதில் திருப்பி வந்து வேலை செய்ய மாட்டேன். நாங்கள் அடுத்த தேர்தலில் புள்ளிங்கோக்களுக்கு பாடங்கள் போட்டுவோம். அது எந்த புள்ளிங்கோவாக இருந்தாலும் நாங்கள் தேர்தலில் பார்த்துக்கொள்வோம். நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்ஸ் சார். வீடியோ யூடியூப் சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி பல காணொலிகள் இருக்குது. அண்ணா இருக்கா சொல்லுங்க. அது தானாக வந்த ஸ்டைல் அண்ணா எப்படி என்ன அது வீடியோ யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி பாருங்க. என்ன பேர்? என்ன விது டாட் யூடியூப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம புள்ளியா. நன்றி மக்களே, நன்றி.